இன்டர்ன்ஷிப் அப்படின்றது வந்து உங்களோட காலேஜ் லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. நிறைய பேர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்றதே கிடையாது. கேட்டா எனக்கு இன்டர்ன்ஷிப் பத்தி அவேர்னஸ் கிடையாது, இன்டர்ன்ஷிப் எங்க போய் பண்ணணும், இன்டர்ன்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரெஷர்ஸ் நீங்க வந்து ஒரு செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் படிக்கணும்னா கூட இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லும் கூட. ஸோ இன்டர்ன்ஷிப்னா என்ன, எங்க போய் அப்ளை பண்றது, அது அப்ளை பண்ணா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் வீடியோ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ அம் ரம்யா, ஐ அம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் டாப் டெக் கம்பெனி. ஸோ நீங்க இன்டர்ன்ஷிப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்டர்ன்ஷிப்ன்றது வந்து ஒரு நார்மலான ஒரு 3 months 6 months கோர்ஸ் மாதிரி இல்லாம, இது 1 month இன்டர்ன்ஷிப்பா இருந்தாலும், 3 months இன்டர்ன்ஷிப்பா இருந்தாலும், 6 months இன்டர்ன்ஷிப்பா இருந்தாலும், நீங்க இண்டஸ்ட்ரியல் கூட கொஞ்சம் க்ளோஸா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நீங்க ரியல் டைம் இண்டஸ்ட்ரியல் கூட நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்க, இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்குது, கேரியர் எக்ஸ்ப்ளோரேஷன் எப்படி கிடைக்குது, நியூ ஸ்கில்ஸ் எப்படி லேர்ன் பண்ணிக்கிறீங்க. இண்டஸ்ட்ரியல்ல நீங்க வந்து ஆல்ரெடி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நீங்க போகல, பட் நீங்க போகாமலே நீங்க இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, நீங்க இங்க இருந்து இன்னும் ஒரு பெரிய கம்பெனி கூட இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணும்போது அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போது வந்து எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனினா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. சாஃப்ட்வேர் கம்பெனினா வந்து ஓகே சாஃப்ட்வேர்ல ஏதோ பண்ணுவாங்க, கோடு எழுதுவாங்க, பட் யாருக்காக கோடு எழுதுறாங்க, என்னென்ன ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஒன்ஸ் என்னோட சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே திஸ் இஸ் ஆல் ஹேப்பன் அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றது மூலமா ஒரு கம்பெனில என்ன நடக்குது, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கம்பெனில என்னென்ன ஒர்க் பண்றாங்க, நீங்க அந்த ஒர்க்கோட எப்படி க்ளோஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண முடியுது, நீங்க எப்படி அவங்களோட ஒரு டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்ற ஒரு கம்ப்ளீட் ஓவரால் ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஸ்பேன்ல கிடைச்சிடும். இது போக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கும். மோரோவர் வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றதுனால உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். நீங்க எந்தெந்த கம்பெனில இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றீங்கன்ற கம்பெனி பொறுத்து உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட்லாம் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்றாங்க. ஸோ அது மூலமா அவங்க கம்பெனிலேயே நீங்க வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ எங்க போய் அப்ளை பண்ணலாம், ஹவு டு அப்ளை இன்டர்ன்ஷிப்ஸ் கேட்டிங்க அப்படின்னா, கம்பெனியோட போர்ட்டல்ல அப்ளை பண்ணணும். கம்பெனியோட போர்ட்டல்ன்ற போது கெரியர் பேஜ் டைரக்டா போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். எல்லா கம்பெனியுமே வந்து இன்டர்ன்ஷிப் போடுவாங்க. இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், ஜோஹோ, கூகுள், மைக்ரோசாஃப்ட் எல்லா கம்பெனியுமே இன்டர்ன்ஷிப் அப்ளை போஸ்ட் போடுவாங்க. ஸோ நீங்க அதை வந்து கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணணும். நீங்க வந்து லிங்க்டின்லயும் அப்ளை பண்ணலாம். லிங்க்டின்லயுமே வந்து ஹெச்ஆர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அந்த பர்டிகுலர் கம்பெனில உங்களுக்கு என்ன கம்பெனி ரொம்ப ஆசையா இருக்கோ அந்த கம்பெனி நீங்க அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் போக வந்து சம் இன்டர்ன்ஷிப்லேயே தனியான வெப்சைட்ஸ் இருக்கு. இன்டர்ன்ஷாலா, லெட்ஸ் இன்டர்ன், ஹலோ இன்டர்ன் இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த இன்டர்ன்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பற்றி தான் பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வச்சு தான் உங்களோட இன்டர்ன்ஷிப்க்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ஸ் நீங்க அடுத்து தான் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம். பட் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கே நீங்க வந்து எலிஜிபிளான்னு செக் பண்றது ஒரு ரெஸ்யூம் வச்சு தான். ஸோ ரெஸ்யூம்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்யூம்ல வந்து எப்படி நீங்க வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்கன்றதை இன்க்ளூட் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி ப்ராப்பரான ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஒரு அட்ராக்டான ரெஸ்யூம் இருந்தால் மட்டும் தான் உங்களோட ரெஸ்யூம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்டே ஆகும், இல்லைன்னா அங்கே ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து எப்பப்போ வந்து இன்டர்ன்ஷிப் போடுறாங்கன்றதுலாம் தெரியாது. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பில்ட் யூ நெட்வொர்க். உங்கள் நெட்வொர்க்கை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாம் கவனிச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு ரொம்ப குட்டி சர்க்கிள்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அந்த 4 பேருக்கு என்ன தெரியுதோ அதுதான் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் உங்களோட நெட்வொர்க்கிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ண உங்களுக்கு தெரியாத விஷயங்களை 4 பேர் பேசும்பொழுது உங்களுக்குமே நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ லிங்க்டின்ல போறீங்க அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமா அவங்க ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணீங்கன்னா அங்க போஸ்ட் போடுவாங்க, நீங்க அவங்க மூலமா ஹெல்ப் கேட்கலாம். இல்ல அவங்க கம்பெனில வந்து ஆல்ரெடி என்ன இன்டர்ன்ஷிப் இருக்குன்னு கேட்கலாம். அவங்க ரெஃபர் பண்ணி நீங்க இன்டர்ன்ஷிப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து இன்டர்ன்ஷிப் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெஃபரன்ஸ்க்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா அவங்களோட ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயரே ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணும்போது மேபி அவங்க வந்து ஒரு ட்ரஸ்டபிள் பர்சன் சொல்லிட்டு அவங்களை இன்க்ளூட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால உங்களோட எக்ஸ்பேண்ட் வந்து உங்க நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நிறைய கம்பெனிக்கு வந்து வேரி ஆகும், ஒவ்வொரு கம்பெனிக்கு வேரி ஆகும். இப்போ நம்ம வந்து பர்டிகுலர் ஜோஹோட இன்டர்ன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜோஹோட இன்டர்ன்ஷிப்போட ரவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் பேஸ் பண்ணியிருக்கும். ஆப்டிடியூடுக்கு நான் ப்ராப்பரான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் எல்லா வீடியோவில் அதான் சொல்லிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நிறைய ரீச்சும் ஆயிருக்கு. அந்த வீடியோ போய் மறக்காம பாருங்க. என்னென்ன டாபிக் எங்கே படிக்கணும், என்னென்ன ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்கு, என்னென்ன பேட்டர்ன்ஸ் படிக்கணும்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பேன். அந்த இன்ஃபர்மேஷன் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ரவுண்ட் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு 99% சான்ஸ் இருக்கு. செகண்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் ரவுண்ட். இந்த கோடிங்ல வந்து உங்களுக்கு அதுக்குமே நான் தனியாக ரவுண்ட் போட்டிருக்கேன். ஜோஹோட செகண்ட் ரவுண்ட் போட்டிருக்கேன். அந்த ரவுண்ட் பாருங்க. கோடிங்ல வந்து டிஎஸ்ஏ தான் கண்டிப்பாக கேட்பாங்க. டிஎஸ்ஏ பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும்.
தேர்ட் ரவுண்ட் வந்து என்னன்னா அட்வான்ஸ் கோடிங். அதில் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணுறது ஒரு குட்டி ஆப் கொடுத்து நீங்கள் என்ன டெக்னாலஜிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த பற்றி உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப் வந்து ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் மாதிரி டெவலப் பண்ண சொல்லலாம். ஃபோர்த் ரவுண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ். அதில் வந்து உங்களோட கோர் சப்ஜெக்டை வேலிடேட் பண்ணுவாங்க. நெட்வொர்க்கிங், ஊப்ஸ் கான்செப்ட், அதுக்கப்புறம் ஓஎஸ் கான்செப்ட், டிபிஎம்எஸ் பற்றி கொஞ்சம் வேலிடேஷன் நடக்கும். ஃபிஃப்த் ரவுண்ட் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் ரவுண்ட். ஸோ இந்த 5 ரவுண்ட் தான் நடக்குங்க. இந்த 5 ரவுண்டுமே வந்து ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் இப்போ தானே காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் கிராஜுவேட் கூட ஆகல. ஸோ உங்களோட ரவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்பலாம் வந்து கஷ்டமாக இருக்காது. ஒரு மாடரேட்டாக ஈஸி டு மாடரேட் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே வந்து கிளியரும் பண்ணிடலாம். ஸோ இந்த ரவுண்ட் எல்லாமே கிளியர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப்பாக வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து நீங்கள் ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து 1 மந்த் இருக்கும், இல்லை 3 மந்த்ஸ் கூட இருக்கும், 6 மந்த்ஸ் கூட இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சூப்பராக பண்ணீங்க இன்டர்ன்ஷிப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து அவங்க வந்து ஃபுல் டைமாகவும் வந்து அவங்க வந்து உங்களை ப்ரமோட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட கம்ப்ளீட் அங்கே வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஜோகோ மாதிரி ஒரு கம்பெனியை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தனால இதில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் ஜோகோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட்ஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. அப் டு 15K வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் இருக்கும். வித் வந்து உங்களுக்கு ஃபுட் ஃப்ரீ கொடுத்துருவாங்க, கேப் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு மேக் ஐபேட் கொடுத்துருவாங்க, ஃபோன் கொடுத்துருவாங்க, ஹெட்செட் கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும் போதும்பா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அந்த ஒன்ஸ் நீங்கள் ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து செம்மையாக இருக்கும். ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபுல் டைம் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே வந்து டபுள் ஹாப்பினஸ் தானே. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் அந்த கம்ப்ளீட் டூரிங் இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். அவங்க கொடுத்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் ப்ராப்பர் டைமிங்குள்ளே பண்ணணும். அதில் நிறைய நீங்கள் மெனக்கடணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் கிடச்சிச்சு நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சி பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து ஸோ ஏன் இந்த இன்டர்ன்ஷிப் இவ்வளோ அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? இன்டர்ன்ஷிப் பண்ணாமல் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு போயிட முடியாதான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி போகலாம். பட் இன்டர்ன்ஷிப்புக்கு எப்பவுமே ஒரு வேல்யூ இருக்குது. நீங்கள் பண்ணுற குட்டி விஷயத்துக்கு எப்பவுமே உங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு வேல்யூ இருக்குது. நான் என்னோட காலேஜ் படிக்கும் போது பண்ண ஒரு இன்டர்ன்ஷிப் தான் எனக்கு என்னோட இன்டர்வியூவில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்டர்ன்ஷிப் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும் அவ்வளோ இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க. ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க. பெய்ட் இன்டர்ன்ஷிப்பும் இருக்குது. பெய்ட் இன்டர்ன்ஷிப்பும் நான் கெட்டதுன்னு சொல்ல, நல்லது தான். ஆனால் உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்ன்றது உங்களை முழுக்க உங்கள் ஸ்கில்ஸ் வேலிடேட் பண்ணி உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டும் கிடைக்கும் போது எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா காசு கட்டி நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்ணணும்? இன்டர்ன்ஷிப்ன்றது ஃபுல் வந்து உங்களோட அந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக தான். ஸோ இன்டர்ன்ஷிப் பற்றி ஒரு கம்ப்ளீட் ஐடியா, எங்கே போய் அப்ளை பண்ணுறது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து நம்மள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் தோணுதோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென் பை.